இன்ஸ்டாகிராம் ஆப்ல நீங்க ஸ்டோரி போஸ்ட் பண்ணுவீங்க. அப்படி ஸ்டோரி போஸ்ட் பண்றப்ப அந்த ஸ்டோரி உங்களோட கேலரில சேவே ஆகாது. நீங்க எத்தனை டைம் ஸ்டோரி டெலிட் பண்ணிட்டு திருப்பி போட்டாலும் அந்த ஸ்டோரி பாத்தீங்கன்னா இன்ஸ்டால மட்டும்தான் ஸ்டோரியில இருக்கும். ஆனா நீங்க கேலரில போய் பாக்குறப்ப அந்த ஸ்டோரி இருக்காது. சோ இந்த வீடியோல அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்றது அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஈஸியா எப்படி ஃபிக்ஸ் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கலாம். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே சைடில் 3 டாட் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே செட்டிங்ஸ் அண்ட் பிரைவசி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதில் கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா அர்ச்சீவிங் அண்ட் டவுன்லோடிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு இதில் கீழே பார்த்தீங்கன்னா சேவ் ஸ்டோரி டு கேலரி அப்படின்ற இந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கேலரியில் சேவ் ஆகிடும். ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபில் இருக்கிறதுனால தான் நீங்கள் ஸ்டோரி போட்டாலும் அந்த ஸ்டோரி பார்த்தீங்கன்னா உங்களோட கேலரியில் சேவ் ஆகாமல் இருக்கும். அதனால இதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் சேவ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இன்ஸ்டாகிராம் ஆப்ல நம்ம போடக்கூடிய ஸ்டோரி கேலரியில சேவ் ஆகாம இருக்குதுன்னா அதை எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.